ஐயோ டேய் என் பொண்டாட்டிடா கொஞ்சம் அமைதியா இருங்கடா பேசாதீங்கடா குட்டியானே பேசாதடா பேசாதடா அதான் பேசவே இல்லையடா பிடிச்சிருவாளே பிரதர் அண்ட் ஆல் பிரதர்ஸ் ப்ளீஸ் கோஆபரேட் என் பொண்டாட்டி ஃபோன் பண்றான் ப்ளீஸ் 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 கொஞ்சம் அமைதியா இருங்க பொண்டாட்டி ஃபோன் பண்றலாம் கொஞ்சம் பேசாம இரு பிரதர் உங்க வாட்ச் பேசணும் அப்புறம் கழுவிக்கிறலாம் பொண்டாட்டி ஃபோன் பண்றான் கொஞ்சம் அமைதி மாஸ்டர் டேய் சகப்பு சட்டை பேசாம இருங்கடா ஹலோ எங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா ஒயின் ஷாப்னு சத்தம் வராதா என்ன பேசுற அதான் நான் பார்த்தேன் எங்க இருக்க ஆபீஸ்ல வரும்போது பேம்பஸ் வாங்கிட்டு வா இன்னுமா பேம்பஸ் போடுற விளக்கமாறு பிஞ்சிரும் ஒழுங்கா நான் சொல்றத வாங்கிட்டு வா அப்படியே குழந்தைக்கு பால் பாக்கெட் ஒன்னு வாங்கிட்டு வந்து சரிடா எவ்வளவு நேரத்துல வருவ ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவேன் அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா ஓகே ஷபா இன்னைக்கு தப்பிச்சாச்சு தேங்க்யூ 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 யுவர் கோஆபரேஷன் தம்பி ஆரம்பிடா மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் கண்டினியூ டேய் தாடி நீ கலவரத்தை கண்டினியூ பண்ணு ஓகேண்ணா எங்க ஏரியால வந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க இந்த ஒற்றுமை மட்டும் இந்தியாவில் எல்லார்கிட்டயும் இருந்துச்சு நாடு எப்பவோ வல்லரசா இருக்கும்டா சரிடா டே நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன் ஏய் நில்றா டெய்லி ஷார்ப்பா 8 மணிக்கு கிளம்புறிய எங்க போற அண்ணனை பிக்கப் பண்ணுண்டா நான் நம்ப மாட்டேன் டேய் அவன் சொல்றது உண்மைதான்டா விடு எனக்கு நம்பிக்கை இல்லை மாப்பிள்ள நம்பிக்கை தாண்டா வாழ்க்கையே மாதா பிதா குரு இந்த வருஷத்துல நமக்கெல்லாம் தெய்வம் கிடையாதுடா நண்பன் சரி மச்சி கிளம்புறேன் சீக்கிரம் வந்துரு சொல்லுங்கண்ணா சார் எப்படி வருவீங்களா இல்ல நான் கௌசில கூட கிளம்பட்டுமா இந்த இப்போ வந்துடுறேண்ணே கரெக்டா சொல்லுடா எவ்வளவு நேரம் ஆகும் வரண்டி வெயிட் பண்ணு சரிடி நீ கிளம்பு சார் வராரு வீடு வந்துச்சு இறங்கு பாய்டா பார்த்து போ காலை பார்க்க டேய் சரக்கு காலி ஆயிடுச்சு ஒரு கட்டிங் சொல்லு டேய் ஒரு கட்டிங் சொல்றா சரி குவார்டர் சொல்லி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம் ஆமாண்டா அது என்னவோ என் பேசினாலே எனக்கு காது கேட்க மாட்டேங்குதுடா ஹலோ சொல்றா புது மாப்பிள்ள மச்சி ஏமாத்திட்டாடா என்னாச்சுடா மேரேஜ் நடக்காதுடா மச்சி நடக்காது என்ன பிரச்சனைடா எல்லாம் முடிஞ்சு போச்சுடா சரி நீ பீச் ரெசார்ட்டுக்கு வந்துரு அங்க பேசிக்கலாம் மனசாட்சி இல்லாம மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாடா அவன் சாரிஸ்டா அவன் இடியட்ரா சரியான ராஜி டேய் நில்றா படாங் மச்சான் லைஃப் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ மனுஷன் தும்னா கூடவா தப்பு அதானே தும்னா ஒண்ணு தப்பு இல்லையா ஆனா உனக்கு நான் சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம தலைவர் சொல்றத கேளு ஏமா இந்த தும்பல் இரும்பல் வீக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது தானா வரும் வந்தாலும் ஏன் கேட்க முடியாது போனாலும் தடுக்க முடியாது எச்செச்ச எச்செச்ச கச்செச்ச கச்ச டேய் ஏதோ காசு வேணும்னு சொல்லிட்டு இருந்தியா ஏன்ட்ட கேட்டுக்கலாம்ல வெளியே ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா பணம் வேணா நான் உன்கிட்ட கேட்க மாட்டேனா அதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குடா ஹலோ தம்பி பில்டர் தனசேகர் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் சைட்டுக்கு வந்து சூப்பர் எஸ்ட் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போனியாமே ஆமாம் சார் 6 வீடு கட்ட வேண்டிய இடத்துல 22 வீடு கட்டி வச்சிருக்கீங்க எங்கள் எல்லாருக்கிட்டும் 5 லட்சம் அட்வான்ஸ் வேறு வாங்கிட்டீங்க அப்ரூவல் இல்லாத வீட்டுக்கு பேங்க் லோன் கிடைக்காது உங்களுக்கு தெரியாதா சார் இப்போ திடீர்னு பேங்க் லோன் இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் பணத்துக்கு எங்கே சார் போவோம் இதில் 3 மாதத்தில் மீதி பணத்தை கொடுக்கலனா அட்வான்ஸை திருப்பி தரமாட்டேன்னு எழுதி வாங்கிட்டீங்க காசு தரமுலாம் அவன் தலையெழுத்து அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கிடு அண்ணங்கிட்ட பேசுகிறேன் பேசி ட்ரிபிள் பெட்ரூமே உனக்கு தர சொல்கிறேன் சரியா சார் உங்கள் ஆஃபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்ரூவல் இல்லாத வீட்டுக்கு வாங்கின அட்வான்ஸை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாமல் ஃபஸ்ட்டு திருப்பி கொடுத்துருங்க இல்லைன்னா மொத்த பில்டிங்க்கும் சீல் வைக்க வேண்டியதாக இருக்கும் தம்பி ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க நாங்கள் நினச்சோம்னா என்ன சாவடிச்சிருவீங்களா சார் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பாவத்தை மட்டும் சேர்த்து வைக்காதீங்க கொஞ்சமாவது புண்ணியத்தையும் சேர்த்து வைங்க சரி தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன் நீங்கள் பத்திரமா இருங்க ரொம்ப நன்றி சார்
என்ன யாரும் காப்பாத்துன்னு நினைக்காதீங்க. என் பொண்டாட்டி கோவிச்சுட்டா, அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் சாகணும் முடிவு பண்ணி வந்துட்டேன். சொன்னா கேளு. இந்த பொண்ணு தான்டா மச்சான். எந்த பொண்ணுடா? அட்டான்டா. கீழ இறங்கி வா. பக்கத்துல உட்காந்து பிட் அடிச்சான்னு சொன்னேன். அந்த பொண்ணா? டியர் ஆடியன்ஸ், ரொம்ப நேரமா உங்க எல்லாரையும் காக்க வச்சுட்டேன். உன் பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லு. கீழ இறங்கி வா. என் பொண்டாட்டிக்கு லாஸ்டா ஒரே ஒரு போன் பண்ணிட்டு அப்புறம் கூச்சுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் தாண்டி பேசுறேன். ஹலோ, டவர் கிடைக்கலையே. என்னது டவர் கிடைக்கலையா? ஏய், உன்னை கொன்னே போடுவேன். நான் அந்த செல்போன் டவர் மேல நின்னு தாண்டி பேசிட்டு இருக்கேன். ஐயா சொல்றேன், இங்க இருந்து குதிச்சு சாக போறேன்டி. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இப்போ மட்டும் உனக்கு கேக்குதோ? எது? நானா? போடாங்க. ஒருத்தங்க சாக போறேன்னு சொல்றான், சீக்கிரமா ஏறி யாராவது காப்பாத்தலாம்ல. என்னையே நீ சந்தேகப்படுறியா? ஏய், அங்க பாருடி. சொல்லி சுத்திட்டு வருவேன். எல்லாத்தையும் மறந்துட்டியாடி. நான் சாக போறேன்டி. என் சாவுக்கு நீ மட்டும் தாண்டி காரணம். நீ என்ன கெஞ்சாலும் கேட்க மாட்டேடி. என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. வெயிட் பண்ணுங்க பிரதர். பிரதர், மேல ஏறீங்க குதிச்சிருவேன். அட அது இல்ல பிரதர். பிரதர், இன்னும் ஒரு ஸ்டெப் ஏறீங்க கண்டிப்பா குதிச்சிருவேன். அட ஒரு நிமிஷம் போறீங்க பிரதர். நான் மேல வர, ரெண்டு பேரும் சேர்ந்தே குதிப்போம். சேர்ந்து குதிப்போமா? பிரதர், இப்ப நீங்க தனியா குதிச்சீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அது தற்கொலை. அதே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குதிச்சோன்னு வெச்சுக்கோங்க, இந்த பெண்களுக்கு எதிராக நாம செய்யும் புரட்சி. நீங்க ஏன் பிரதர் குதிக்கிறீங்க? நான் லவ் ஃபெயிலியர் பிரதர். அம்மா நீங்க எது குதிக்கிறீங்க? பிரதர், ஒரு டவுட், உங்களுக்கு பொண்ணா பையனா? பையன். பாத்தீங்களா, நீங்க டைவர்ட் பண்ண பாக்குறீங்க. இடத்துல சந்தேகப்பட்டு இருக்கீங்க. 1 2 3 சொல்லுங்க பிரதர். ஃபர்ஸ்ட் நான் குதிக்கிறேன். 1 2 3 சொல்லுங்க பிரதர். கம் ஆன், சீக்கிரம் சொல்லுங்க பிரதர். கவுண்டிங் ஸ்டார்ட். அட சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர் நீங்க இவ்ளோ லாகா இருக்கீங்க? 3 ஒரு நிமிஷத்துல வேர்க்க வச்சுட்டானே. நெட்டடிங்க சார், நெட்டடிங்க சார். பிரதர், நான் தப்பா குதிச்சிட்டேன், என்ன புடிச்சிட்டாங்க. நீங்க கரெக்ட்டா குதிக்கணும் பிரதர். நான் நெட்டெல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். டக்குன்னு குதிங்க பிரதர், பொட்டுன்னு போயிருவீங்க. கம் ஆன் கிளாப்ஸ், we are all waiting here. Come on brother, come on. குட் மார்னிங் சார். போடா. அந்த ஆட்டோ டிரைவரின் தற்கொலை எண்ணத்தை மாற்றி காப்பாற்றினார். இது குறித்து அந்த இளைஞரிடம் கேட்டபோது, என்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான். இந்த குடுக்குறேன், அவகிட்டே பேசுங்க. இந்த பாட்டி பேசுறாங்க, பேசுறீ. சொல்லு பாட்டி. ஊர் கண்ணெல்லாம் உன் மேல பட்டிருக்கோம். கோயிலுக்கு போடி. சரி போறேன். ஒரு நிமிஷம், அம்மா கிட்ட கொடுக்குறேன். எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க? முதல்ல உனக்கு சுத்தி போடணும்டி. ஹலோ, யாரு? நான் ஜனனி. ஹாய் ஜனனி, சொல்லுங்க. நீ எங்க இருக்க? என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். மண்டபத்தோட அட்ரஸ் சொல்லு. அசோக் நகர்ல கோகுலம் ஹோட்டலுங்க. நம்ம ரமேஷ் எங்கடா? ரமேஷ் அங்க இருக்கான் பாரு. ரமேஷ் செல்ஃபி எடுக்கறோம், வாடா. ஏய், கண்டிச்சு வளங்க சொல்லி வாடா செல்ஃபி எடுக்கலாம். வா. அவன் தாங்க என்ன ஃபர்ஸ்ட் பேசின வாடாண்டியா. அது இல்லடா, வயிறு பசி. சாகட்ட அவன் கிட்ட புடுங்க. அதுக்கு வாடா போறான்னு பேசுறா. வா. மரியாதை வேண்டாம். எதுக்கு? யாய் முதல்ல நீ க்ளோஸ் பண்ணு. ரெடிடா. இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ, கப்பு நான் பாரு இங்க பாரு. ரெடி. விடுங்கடா. பக்கிகளா, செல்ஃபின்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ரமேஷ். 1 செகண்ட்யா. இப்ப பாருங்கடா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரே ஒரு செல்ஃபி. யா ஷூர். தேங்க் யூ. God bless you. டே, செல்ஃபிங்கிறது இந்த மாதிரி குல்பிங்களோட உரச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. உங்களை மாதிரி பசங்க டு பசங்க கிடையாது. டெக்னாலஜி ராங்கா யூஸ் பண்ணாதீங்க, புரியுதா? ஓகே பிரதர். அங்க ஒரு குல்பி உங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியா? ஷியர். எங்க? அங்க வருங்க. வீட்டுக்கு வா, செல்ஃபி எடுக்க முடியாம பண்ணிடுறேன். செல்ஃபி தான் ஒன்னு கல்யாணம் பண்ண கப்ப என்னத்த. ப்ளீஸ்டா. ஏய் வல்லடா கையெடு. அம்மா பார்த்தா இத விட ருசியா சமைச்சு போடு உங்க வீட்டுக்காரருக்கு. ஹாய்.
something for you. என்னங்க இது? அந்த டிரைவரை காப்பாத்தினதுக்காக. தேங்க்ஸ்ங்க. டின்னர் முடிஞ்சிருச்சா? டின்னரா? ஏங்க யாரா ரிசப்ஷனுக்கு வந்தா ரிசப்ஷன் எப்படி போச்சுன்னு கேட்பாங்க. நீங்க நீங்க டைரக்டா சாப்பாட்டை பத்தி கேக்குறீங்க. எப்படிங்க? பிறக்கும் போதே விவரமா பிறந்தீங்களா இல்ல வளர வளர விவரமாயிட்டீங்களா? அது எப்படி பிறக்கும் போதே விவரமா பிறக்க முடியும்? அதாங்க வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்களே, எங்கள் பசங்க அப்பா மாதிரி சுட்டி இல்லை அம்மா மாதிரி விவரம்னு. அந்த மாதிரி நீங்கள் எப்படிங்கிற? ஓ அப்படி பார்த்தீங்கன்னா நான் என் அம்மா மாதிரி தான். ஏன்னா எங்க அம்மா அவ்வளோ ஷார்ப்பு. பின்னவங்க அப்பா உங்களை மாதிரி. என்ன மாதிரியா? பொண்ணுங்க பாஷையில சொல்லணும்னா டுமாங்கின்னு சொல்லுவோம். டுமாங்கியா? டுமாங்கினா பார்க்கறதுக்கு விவரமா இருப்பாங்க, பட் விஷயம் இருக்காது. ஏங்க ஹலோ, ஐ மீன் வெள்ளந்தியா இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி சொன்னா ஓகே. அது என்னவோ நீங்கள் திட்டினாலும் பெருமையாக பேசுகிற மாதிரி தான் இருக்கு. ஓகே சரி, நான் கிளம்புறேன். ஜனனி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ணே, இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த பொண்ணு இந்த பையனும் 2 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கும் ஃப்ரெண்ட்ஸும் கூட தெரியாது. இவன் கந்துவட்டி பார்ட்டி. இவங்க ஏரியாக்குள்ளே வச்சு இந்த பையன் இவனை புரட்டி எடுத்துருக்கிறான். இந்த மேட்ரு போலீஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு இந்த கந்து வட்டிக்கு அங்கே டைவர்ட் பண்ணி அலுமினியம் ஃபேக்ட்ரிக்கு வரவே. சரி. அதே டைமில் இவனுக்கு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் அடிச்சு உடைக்க சொல்லு. மறந்துடாத, நம்ம பசங்களை இவனுங்களோட கேட்ரிங் யூனிஃபார்மில் போக சொல்லு. இந்த விஷயத்தினால ஆட்டோமேட்டிக்காக இவனுங்க மேலே போலீஸ் கேஸ் விடும். அதுக்கப்புறம் இவன் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது போட்டு தள்ளிடுங்க. பழி யார் மேலே விழும்? அவனுங்க ஆஃபீஸ் அடிச்சு உடைச்சதுனால பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டானுங்க. அப்புறம் என்ன, அடிச்சு ஓட. குட் ஈவினிங் சார். குமார், ஞானசேகரோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸை உன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு 7 மணிக்கு அடிச்சு நொறுக்கிட்டான்ட்டு எவிடன்ஸோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கான். என்ன சார் சொல்கிறீங்க? இன்னைக்கு காலையிலேருந்து அவன் என் கூட தான் சார் இருக்கான். என்னடா? அப்படியா? ஆமாம் சார். எனிவேஸ், அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். நான் ஆக்ஷன் எடுத்து ஆகணும். நீ ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்டை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சேஃபாக எங்கேயா தங்க வை. சரிங்க சார். டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சான். டேய் கிளம்பலாம் வாங்க. டேய் கிளம்புடா. டேய் முதல்ல சொல்றா. அவங்க பிளான் பண்ணி வேணும்டே ரெண்டவனை மாட்டி விட்டுருக்காங்க. அவங்க அன்னைக்கு உள்ள வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமாடா? நீ தான் தேவையில்லாம எல்லாத்தையும் கெடுத்து. இல்லடா, அவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. டே, அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க, உனக்கு அப்புறம் தெரியும். அன்னைக்கு அம்மா சொல்லுங்கம்மா. எங்க இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருக்கம்மா. உன் தங்கச்சி கூட்டு வீட்டுக்கு வா. இல்லம்மா, ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான. இது அதை விட முக்கியமான விஷயம். அது இல்லம்மா. உங்க அம்மா சத்துட்டான்னு சொன்னா வரியா வர மாட்டியா? என்னடாச்சு? வீட்டில் எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன்டா. அம்மா ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் மச்சான். நான் வர வரைக்கும் எங்கேயும் போகாதடா. டேய் ஏதாவது பிரச்சனை எனக்கு கால் பண்ணு. சரியா? பார்த்துக்கோங்கடா.